இது வரைக்கும் வந்ததிலேயே மிக மிக வலிமையான எல்னினோ வந்து 3 டிகிரி வந்தபோது வந்தது. இந்த தடவை வந்து 3.25 நிச்சயமாக அதனுடைய தாக்கம் என்பது மிக கடுமையாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். அதே போல் வெப்பநிலை உயரும், இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, வெப்ப அலைகள் அடிக்கக்கூடிய நாட்கள் அதிகரிப்பது போன்றவற்றை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. எல்னினோ ஆண்டில் என்ன ஆகும்னா, அந்த பெருவனுடைய கடற்கரை பக்கத்தில் அந்த வெப்பம் மிக மிக அதிகமாகி மிக கூடுதலாக உங்களுக்கு மேலே போகும். ஓகே, வழக்கமாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த ட்ரேட் விண்ட் போய் திரும்பி ஆஸ்திரேலியா பக்கத்தில் கீழே இறங்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இறங்கும்போது அது மிக அதிகமாக காற்றை எடுத்துக்கொண்டு போவதனால ஆஸ்திரேலியாவில் மழை குறைவு ஏற்படும். ஓகே, ஆனால் அதே சமயம் தென் அமெரிக்காவில் வந்து மழை பொழிவு அதிகமாகும். குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை மாறுபாட்டை தான் நம்ம எல்லினோ இந்த மாதிரி என்சோட்டம்லாம் வகைப்படுத்துகிறோம். அதில் பார்த்தோன்னா நமக்கு கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை இயல்பை விட நமக்கு கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது அதை எல்லினோ அப்படின்னும், அதே மாதிரி 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும் போது அதை சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ அதாவது எல்லினோனா ஒன்றும் இல்லை, கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது எந்த இடம்னு பார்த்தா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள். இது வரைக்கும் வந்ததிலேயே மிக மிக வலிமையான எல்னினோ வந்து 3 டிகிரி வந்தபோது வந்தது. இந்த தடவை வந்து 3.25 என்ற அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உயர்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் என்பது மிக கடுமையாக இருக்கும். அதாவது எங்கெல்லாம் வறட்சியோ அங்கெல்லாம் கடுமையான வறட்சி, எங்கெல்லாம் மழையோ அங்கெல்லாம் கூடுதலான மழை. இந்தியாவை எடுத்துக்கிட்டால் பொதுவாக எல்னினோ ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து மழை வரத்து வந்து குறையும். ஸோ அப்போது இந்தியாவினுடைய பெரும் பகுதி வந்து வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. நமக்கு இந்த பக்கம் வடகிழக்கு பருவக்காற்றுகளால் நமக்கு நல்ல ஒரு மழையை பெறக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாநிலங்களை தாண்டி மற்ற மாநிலங்களில் வந்து நமக்கு மழைப்பொழிவு பொய்த்ததுன்னா அங்கே வந்து கடுமையான வறட்சி இருக்கும். விவசாயமும் நமக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது. அந்த சமயத்தில் வந்து நமக்கு அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து விவசாய பொருட்கள் இது எல்லாத்துக்கான விலையும் வந்து ஏறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது வந்து மக்களை ஒரு வகையில் வந்து இப்படியும் பாதிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு. நீங்கள் வெறும் அதை மட்டும் சொல்லாதீங்க. இப்போ வந்து பல்வேறு நபர்கள் வந்து உங்களுக்கு நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கே அது சார்ந்து ஒரு கட்டமைப்பு எங்கே இயங்கிட்டு இருக்கு, அது எல்லாமே சேர்த்து. ஸோ பெரும்பாலான ஏழை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இது வந்து மாறும். இது வந்து ஒரு அச்சம் இதில் வந்து இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய பருவமழை, குறிப்பாக அந்த தென்மேற்கு பருவமழை வந்து வெறும் எல்னினோவால் மட்டும் பாதிக்கப்படாது. அதை தவிர வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லி வந்து இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றமும் வந்து இதில் செயல்படும். அந்த இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்தால் எல்னினோக்கு எதிராக வேலை செய்யும். ஓகே, எல்னினோ வந்து அதை வந்து அதனுடைய தாக்கம் இந்தியா மீது தாக்கத்தை வந்து மட்டுப்படுத்தும். இந்தியா மீது இருக்கக்கூடிய பருவமழை தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஒரு செய்தி என்ன இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியன் டைபோல் வந்து அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த திசை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்னினோ வந்தாலுமே நமக்கு அதனுடைய தாக்கம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாசிட்டிவாக போச்சுன்னா ரெண்டுமே வந்து இன்றைக்கு வந்து ஒரு யூகத்தில் தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு டிக்ளேர் செய்யப்பட்ட, அதாவது அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட தரவுகள் இல்லை. ஆனால் தரவுகளை வைத்து பழைய அனுபவத்திலிருந்து நம்ம தொகுத்து பார்க்கும்போது இப்படி ஒரு இழுபறி நிலை இப்போ நமக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சில மாதங்களில் இதெல்லாம் தெளிவாயிடும். குறிப்பாக இந்த எல்னினோ நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி அது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒட்டுமொத்தமாக பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட அதிகமான பரப்பளவு கொண்டது. ஸோ அங்கே ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றம் என்பது உலக அளவில் நமக்கு இருக்கக்கூடிய பருவ காலங்களையும்
அதே போல் கோடைக்காலம், பருவமழை காலம் மற்றும் குளிர்காலம் என அனைத்து காலநிலையுமே இது வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். அந்த வகையில் உலக அளவில் அதன் தாக்கம் இருக்கும். இந்தியா மற்றும் தமிழகத்திலுமே அதன் தாக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தோன்னா தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். அதே போல் வெப்பநிலை உயரும். இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, வெப்ப அலைகள் அடிக்கக்கூடிய நாட்கள் அதிகரிப்பது போன்றவற்றை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலையும் நீடித்த கோடைக்காலம், அதாவது மே மாத இறுதியிலேயே நிறைவு பெறக்கூடிய அந்த கோடைக்காலம் என்பது நமக்கு ஜூன் ஜூலையிலையும் அதன் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படும். அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே அந்த வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் உணரக்கூடும். வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும். அனைத்து சூப்பர் எல்னினோ ஆண்டுகள்லையுமே நல்ல மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. இந்த ஆண்டு நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் பிற மாதங்களில் வெப்பத்தின் தாக்கமும் வெப்ப அலைகளும் தாக்கமும் அதிகரித்து காணப்படும். இயல்பான சமயத்தில் 2 பக்கமும் மழை பெய்யும். லானினோ சமயத்தில் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அதிகமாக பெய்யும். எல்னினோ சமயத்தில் அமெரிக்காவில் அதிகமாக பெய்யும், தென் அமெரிக்காவில் அதிகமாக பெய்யும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது எங்கேயோ இருக்கே, நமக்கு அது என்ன இம்பேக்டை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடல்கள் இணைஞ்சிருக்கு இல்லையா? ஆமாம் சார். இப்போ பசிபிக் ஓஷன் எடுத்துட்டிங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் எடுத்திங்கன்னா அது இந்திய கடலோட இணைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே வந்து வெப்ப நீர் இருந்ததுன்னா அந்த வெப்ப நீர் எப்படியும் இந்திய பெருங்கடலுக்குள்ளே வரும். ஸோ இதன் காரணமாக இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி வந்து மாறுபடும். இதுதான் வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவு. ஸோ அப்போ பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு ஆஸ்திரேலியா பக்கம் மழை பெய்யாமல் எல்னினோ சமயத்தில் கூடுதலாக தென் அமெரிக்காவில் பெஞ்சால் இந்தியாவில் மான்சூன், குறிப்பாக வந்து நம்ம வந்து சம்மர் மான்சூன் அப்படின்னு சொல்லி இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று, அந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து குறையும். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து இந்தியாவில் பெருமளவு மழையை கொடுக்குது. ஆமாம் சார். இந்தியான்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் குறைந்த அளவில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 30% தான், 70% நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான். ஆனால் இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா 80% மேலே அதுலேருந்து தான். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவினுடைய மொத்த விஷயத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு பெருமளவு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் வந்து எல்னினோ காலங்களில் வந்து இந்தியாவில் விவசாயம், நீருக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கவலையோடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிறதுனால இதை குறித்து ஒரு கூடுதல் கவனத்தோடு பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த எல்னினோவால் உணவுப் பொருட்களோட விலையை எப்படி சார் பாதிக்குது நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உலக அளவில் உணவு உற்பத்தி என்பது மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல இடங்களில் வறட்சி ஏற்படும் போது விவசாயம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வெறுமனே தமிழ்நாடோ இந்தியாவோ சார்ந்ததில்லை, உலக அளவிலேயே இதன் தாக்கம் இருக்கும். நமக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லையும் தாக்கம் இருக்கும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லையும் தாக்கம் இருக்கும். அப்போது ஒட்டுமொத்த உலகின் உணவு உற்பத்தி என்பது வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக உணவு விலைகள் வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்லாது தண்ணீர் தட்டுப்பாடு, இந்த வறட்சி நிலையின் காரணமாக பாதிக்கப்படுவதற்கான சூழல் இருக்குது. சார், அடுத்ததான் இந்த லாலினோ எல்லினோ இதை பற்றி பேசும்போது, இது வந்து இந்த சுழற்சி வந்து எத்தனை காலத்துக்கு ஒரு முறை ஏற்படுது, இது வந்து எத்தனை காலத்திற்கு வந்து நீடிக்கும்? இப்போ ஒரு ஆண்டுக்கு நீடிக்குமா, இல்லை பல ஆண்டுகளுக்கு வந்து இது நீடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கு சார்? ஏன்னா இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்திருக்கு, அது பற்றின தகவல்கள் எதாவது வச்சுருக்கு? சுமார் 2லேருந்து 7 ஆண்டு இடைவெளியில் இது வந்து இந்த லானிலோ எல்னினோ நிகழ்வுகள், லானிலோவோ அல்லது எல்னினோவோ ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படும். அடுத்தடுத்து வராது, இடையில் சராசரி ஆண்டுகள் இருக்கும். ஸோ 2 ஆண்டுலேருந்து 7 ஆண்டு இடைவெளியில் மாறி மாறி வருது என்று ஒரு தகவல்கள் இருக்குது. ஒரு ஒழுங்கமைப்பு கிடையாது. இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லா நவம்பர் டிசம்பர் மாதமும் மழைக்காலம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு கிடையாது. ஸோ இது வந்து முதல் விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு லானினோ இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து 2லிருந்து 3 வருடம் கூட நீடிக்கலாம். சற்றேறக்குறைய 1.5 ஆண்டுகள்லேருந்து 2 ஆண்டுகள் வரைக்கும், அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கும். எல்னினோ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு சீசன், அதாவது வந்து ஒரு ஆண்டு, சுமார் ஒரு ஆண்டிலிருந்து மேக்ஸிமம் ஒரு 18 மாதங்கள் அந்த அளவுக்கு தான் வந்து எல்னினோ நீடிக்கும் என்பது தான் இதுவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சராசரி தகவல். ஓகே சார், இந்த எல்னினோ லாலினோ இப்போ இன்கேஸ் அது வந்து நமக்கு அடுத்தடுத்த காலங்களில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று இருக்குது.
அந்த கூற்று உண்மையாகும் பட்சத்தில் இதுக்கு வந்து காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறதா அப்படி நம்ம கருதலாமா? ஆய்வு செய்யாமல் இதை வந்து எப்படி பதில் சொல்ல முடியும்? சும்மா நம்ம வந்து ஒரு கருத்து மாதிரி சொல்வது வந்து அறிவியல் கிடையாது இல்லையா? ஆமாம் சார், அறிவியல் இது வந்து ஒரு ஆய்வாக உட்படுத்தணும். உண்மையிலேயே அப்படி இருக்கா? அதாவது நம்ம வந்து இல்லை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வருது நம்ம சொல்கிறோமா? தற்செயலாக 2 வருடங்கள் வந்து உங்களுக்கு வெப்பமாக இருக்கலாம், தற்செயலாக 2 அடுத்தடுத்த ஆண்டுகள் மழை பொழிவு அதிகமாக இருக்கலாம். உடனே அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி இது வந்து உண்மைதானானே வந்து நமக்கு இன்னும் உறுதிப்பட தெரியாது. அப்படி இல்லாத போது வந்து இது வந்து உண்மைன்னு கருதி அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிப்பது என்பது வந்து அறிவியல் பூர்வமாக இருக்காது. ஓகே சார், இந்த லாலினோ எல்லினோ இந்த ஒரு சுழற்சிக்கான கால அளவு வந்து இப்போ அதிகமாக வேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில கூற்றுகளும் வந்து சில இடங்களில் பார்க்க முடியுது. உண்மையாகவே அது அப்படி தான் இருக்கா சார், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் அது இருக்கா? இல்லை, இதை வந்து நம்ம உறுதிப்பட சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. அறிவியலில் வந்து நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது பல்வேறு விதமான கருதுகோள்களை முன் வச்சு தான் ஆய்வு செய்வோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் நம்ம கிடைச்ச தரவுகளை வைத்துக்கொண்டு எல்னினோ லானினோனுடைய ஒரு ஒழுங்கமைப்பு கிடையாது, அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒழுங்கமைப்பு பார்க்க முடியுதா, அந்த ஒழுங்கமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்று ஆராய்வாங்க. அப்படி ஆராயும் போது எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக எல்னினோ லாலினோவில் ஏதாவது தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுதா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து ஒரு உறுதிப்பட பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னைக்கு தரவுகள் கிடையாது. அதனால் இதை வந்து ஒரு முடிவாக சொல்ல முடியாது. இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை வந்து அப்படி நம்ம பேசுவது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்காது. பட் ஆனால் அதை ஆராயணும், அந்த ஆராய்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளால விவசாயிகள் வந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நீடித்த பருவமழையின் தாக்கம், அதே போல் பருவமழை பின்தங்கி பதிவாகிறதன் தாக்கம், அறுவடை காலகட்டத்தில் வந்து மழை பாதிப்பு ஏற்பட்டது தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு சரியான நேரத்திற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும், சரியான நேரத்துக்கு நிறைவு பெறும். அப்போது அதற்கு தகுந்தாற் போல் திட்டமிடுதல் அவசியம். அது மட்டும் இல்லாது விவசாயிகள் தொடர்ச்சியாக நெல் மட்டுமே பயிரிடாமல் சற்று மாற்று பயிர்களையும் பயிரிடணும். குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா இப்போ ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும், நமக்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் மாற்று பயிருக்கு போகிறது நல்லது. சம்பா ஒரு போகம் மட்டும் நமக்கு வடகிழக்கு பருவமழை சார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் சம்பா நெல் பயிருக்கு போனால் நல்ல விளைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்பா பயிர்கள் பயிரிடும்போது அந்த குறிப்பிட்ட ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வயல் மூழ்கினாலும் பாதிக்காத அளவிற்கு திட்டமிடுதல் வேண்டும். அதே போல் நிறைய நாட்கள் நீண்ட நாட்கள் வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மகசூலில் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும். இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அறுவடை காலகட்டத்தில் மழை பாதிப்பு இருக்காது. ஆனால் அதற்கு முன்னதாக அந்த நமக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சற்று கூடுதல் மழை கடலோர மாவட்டங்களில் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் அவங்க திட்டமிட்டு பயிரிடும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு மகசூல் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லையும் பருவமழை கை கொடுக்க போகிறதில்ல, நமக்கு மட்டும்தான் பருவமழை கை கொடுக்க போகுது. இதில் குறிப்பாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் சற்று யோசித்து பயிரிடலாம் குறுவை சாகுபடிக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏரி குளங்களில் தண்ணீர் இருக்குது, இல்லை நிலத்தடி நீர்மட்டம் இருக்குன்னா குறுவை சாகுபடி பண்ணலாம். இல்லை நான் முழுமையாகவே மேட்டூர் அணையை மட்டும்தான் நம்பியிருக்கேன், முழுமையாகவே வெப்பச்சலன மலையை மட்டும்தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற விவசாயிகள் சற்று குறுவைக்கு போகாமல் முன்பட்ட சம்பாவுக்கு போகிறது நல்லது. ஏன்னா நமக்கு தற்போதே மேட்டூர் அணை நீர்மட்டம் என்பது 78 அடி தான் இருக்குது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதும் தாமதமடையுது. வரக்கூடிய நாட்கள்லையும் பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இல்லை. இதனெல்லாம் கருத்தில் கொண்டு குறுவை சாகுபடியை இந்த ஆண்டு இந்த மேட்டூர் அணையை நம்பி இருக்கவங்க தவிர்ப்பது நல்லது. எனக்கு நீர் ஆதாரம் இருக்குங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதில் முக்கியமாக ஜூன் முதல் செப்டம்பர் மாதத்தில் வெப்பத்தின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பது அதிகரிக்கும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்கள் அதற்கு தகுந்தாற் போல பயிரிடுதல் அவசியம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.